அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. அது 50 வருஷமா தமிழ்நாட்டில் தொடர்ந்து கல்விக்காக நடந்த வேலை. அது இப்போ கல்வியை நம்ம கிட்ட இருந்து சிஸ்டமிக்கா எடுக்கிறதுக்கு ஒரு வேலை நடக்குதுன்னும் போது அதை சிஸ்டமிக்காவே எப்படி எதிர்க்கணும், அதை சிஸ்டமிக்கா எப்படி எதிர்கொள்ளணும்ன்றது தான் இந்த 4 வருஷத்துல நடந்திருக்கிறது. குறிப்பா இந்த மேடையில நாம பார்த்த அந்த உயர்கல்வி இந்த வருஷம் சேர்ந்த அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப நெகிழ்வா இருந்தது. நாம ஒரு உண்மையிலேயே கல்வியில நாம ஒரு பெரும் பாய்ச்சலை கண்டிருக்கிறோம் தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நாம அங்க போயிடக்கூடாதுன்றதுக்கு அவ்வளவு வேலைகள் நடக்குது. ஆனாலும் நம்ம அங்க போவோம், எப்படி போக வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு செய்யற ஒரு செயல். அரசுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கொஞ்சம் பதட்டமா இருக்கேன். நன்றிங்க, நன்றி. அனைவருக்கும் நன்றி.